ஹாய், நான் ரஞ்சனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2ல் இருக்க 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க இயல் 2 இதில் இருக்க சிறகின் ஓசை இதில் வர கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃபார் மோர் வீடியோஸ். ஓகே, நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர். ஆப்ஷன் ஏ உலா போதல், ஆப்ஷன் பி வலசை போதல், ஆப்ஷன் சி களம்பெயர்வு, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி வலசை போதல். இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? ஆப்ஷன் ஏ நீர்வாழ் பறவைகள், ஆப்ஷன் பி மலைவாழ் பறவைகள், ஆப்ஷன் சி சமவெளி பறவைகள், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீர்வாழ் பறவைகள். நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன. நெக்ஸ்ட் கொஷின், பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? ஆப்ஷன் ஏ நிலவு, ஆப்ஷன் பி விண்மீன், ஆப்ஷன் சி புவியீர்ப்பு புலம், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பறவைகள் நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இது மூன்றையே அடிப்படையாக கொண்டு தான் இடம்பெயர்கின்றது. நெக்ஸ்ட் கொஷின், கப்பல் கூழை கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எது? ஆப்ஷன் ஏ கப்பல் பறவை, ஆப்ஷன் பி ஆர்டிக் ஆலா, ஆப்ஷன் சி சிட்டுக்குருவி, ஆப்ஷன் டி அன்னப்பறவை. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கப்பல் பறவை. கப்பல் பறவை தான் நம்ம கப்பல் கூழை கடா என்றும் கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கிறோம். நெக்ஸ்ட், பறவைகள் வடக்கிலிருந்து டேஷ் நோக்கியும் மேற்கிலிருந்து டேஷ் நோக்கியும் வலசை போகின்றன. ஆப்ஷன் ஏ தெற்கு கிழக்கு, ஆப்ஷன் பி மேற்கு வடக்கு, ஆப்ஷன் சி வடக்கு கிழக்கு, ஆப்ஷன் டி கிழக்கு மேற்கு. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெற்கு கிழக்கு. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. நெக்ஸ்ட் கொஷின், சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஆப்ஷன் ஏ சிட்டுக்குருவி, ஆப்ஷன் பி கப்பல் பறவை, ஆப்ஷன் சி ஆர்டிகாலா, ஆப்ஷன் டி அன்னப்பறவை. இதோடைய ஆன்சர் கப்பல் பறவை, அதாவது ஆப்ஷன் பி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இதுக்கு நம்ம வேறு பேர்கள் என்னென்ன சொன்னோம்? கப்பல் கூழை கடா, கடற்கொள்ளை பறவை. நெக்ஸ்ட், கப்பல் பறவை தரை இறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? ஆப்ஷன் ஏ 400, ஆப்ஷன் பி 300, ஆப்ஷன் சி 250, ஆப்ஷன் டி 450. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 400. கப்பல் பறவையானது 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும். நெக்ஸ்ட், தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் பி இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி இனியன், ஆப்ஷன் டி மாணிக்கம். இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர். இவர் தான் இந்த பாடல் வரியை பாடியிருக்காரு. நெக்ஸ்ட், ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி எந்த நிறத்தில் இருக்கும்? ஆப்ஷன் ஏ கருப்பு, ஆப்ஷன் பி பச்சை, ஆப்ஷன் சி சிவப்பு, ஆப்ஷன் டி பழுப்பு. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கருப்பு. ஆண் சிட்டுக்குருவியோடைய தொண்டை பகுதியானது கருமை நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ 10 முதல் 13, ஆப்ஷன் பி 2 முதல் 12, ஆப்ஷன் சி 1 முதல் 3, ஆப்ஷன் டி 10 முதல் 25. அண்ட் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியானது 10 முதல் 13 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு பறவை இனம். நெக்ஸ்ட், காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். அண்ட் இதோடைய ஆன்சர் பாரதியார்.
காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் பாரதியார். நெக்ஸ்ட், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ சலீம் அலி, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி குப்புசாமி, ஆப்ஷன் டி வள்ளிக்கண்ணன். இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி அவர்களை தான் நம்ம இந்தியாவின் பறவை மனிதர் அப்படி என்று நம்ம கூறுகிறோம். நெக்ஸ்ட், தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டவர் யார்? தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சுந்தர்லால் பனுன், ஆப்ஷன் ஏ சுந்தர்லால் பகுனான், ஆப்ஷன் பி ஹெமிங்வே, ஆப்ஷன் சி மாணிக்கம், ஆப்ஷன் டி சலீம் அலி. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி சலீம் அலி. தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் சலீம் அலி. நெக்ஸ்ட், உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது? ஆப்ஷன் ஏ ஆர்டிக் ஆலா, ஆப்ஷன் பி கூழைக்கடா, ஆப்ஷன் சி சிட்டுக்குருவி, ஆப்ஷன் டி பொன்முதுகு. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிக் ஆலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. நெக்ஸ்ட், பறவை பற்றிய படிப்பின் பெயர். ஆப்ஷன் ஏ என்டமாலஜி, ஆப்ஷன் பி ஆர்னித்தாலஜி, ஆப்ஷன் சி ஆர்கியாலஜி, ஆப்ஷன் டி ஃபிசியாலஜி. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியாது. நெக்ஸ்ட், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியாது. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சலீம் அலி, ஆப்ஷன் பி ஹெமிங்வே, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாவலரேறு. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ சலீம் அலி. சலீம் அலி தான் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்றத கூறியிருக்கிறார். உலக சிட்டுக்குருவிகள் தினம். ஆப்ஷன் ஏ மார்ச் 10, ஆப்ஷன் பி பிப்ரவரி 28, ஆப்ஷன் சி மார்ச் 20, ஆப்ஷன் டி மார்ச் 15. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 20. மார்ச் 20 தான் நம்ம உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று கூறுகிறோம். நெக்ஸ்ட், தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம், ஆப்ஷன் பி தட்ப கூட்டல் வெப்பம், ஆப்ஷன் சி தட்பு கூட்டல் வெப்பம், ஆப்ஷன் டி தட் கூட்டல் வெப்பம். இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம். தட்ப வெப்பத்தை பிரித்து எழுதும்போது தட்பம் கூட்டல் வெப்பம் என்று எழுத வேண்டும். நெக்ஸ்ட், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி டேஷ். ஆப்ஷன் ஏ துருவ பகுதி, ஆப்ஷன் பி இமயமலை, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி இந்தியா. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. சிட்டுக்குருவிகளால் துருவ பகுதியில் வாழ முடியாது. நெக்ஸ்ட், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? ஆப்ஷன் ஏ நக்கீரர், ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர். ஸோ இது பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்திமுத்த புலவர்.